ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் F&F Galatas. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து கோயம்பேடுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் வந்திருக்கோம், எப்படி நமக்கு வந்து கரெக்டா எல்லா ஸ்பாட்டும் தெரியுது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog வந்து நான் போட்டிருக்கேன். ஹாய், ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து கோயம்பேடுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து இந்த கடையில் தான் எப்பயும் வந்து வெங்காயம் எடுப்போம். நாங்கள் கோயம்பேடுக்கு எதுக்கு வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி இன்ஸ்டான் லிஸ்ட்டே நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து எதுக்காக வந்திருக்கோம்னா, நம்ம வந்து சாமிக்காக வந்திருக்கோம். புரட்டாசி கொடைக்காக அன்னதானம் போட்டாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து காய்கறி பர்ச்சேஸ் பண்ணிக்காக இருக்கோம். ஸோ வந்து கோயம்பேடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான பிளேஸ். ஏன் ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னா, நாங்க வந்து ஆல்ரெடி வந்து லாக்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணோம். ஸோ அப்படி வியாபாரம் பண்ற டைம்ல வந்து நாங்க வந்து ரொம்ப பெருசாலாம் எடுக்கல. எல்லாமே ஒரு 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி தான் எடுத்து வியாபாரம் பண்ணோமே. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயம்பேடுல இருக்க அண்ணனுங்க எல்லாருமே செம்மையா சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது வந்து நீங்க எதனா வெஜிடபிள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கோயம்பேடுல இருக்கவங்களை நம்பி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க உங்க கஷ்டத்துக்காக வந்து கண்டிப்பா வந்து உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு உழைக்கிறீங்க அப்படின்னா இங்க இருக்க கண்டிப்பா எல்லாருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நான் வந்து கோயம்பேடுக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, திருப்பதி கொடைக்காக வந்து அன்னதானத்துக்காக காய்கறி வந்து நாங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா. ஸோ சப்ளை பண்றோம் மீன்ஸ் அண்ணா தான் வந்து காய்கறி வந்து குடுக்குறாங்க சாமிக்கு, அன்னதானம் அப்படின்றதுனால அவங்கதான் வந்து குடுக்குறாங்க. சோ ஒரு 100 பேர் வந்து சாப்பிட்டு மனசார வாழ்த்துனாங்கன்னா நம்மளுக்கும் அதுல ஒரு பங்கு இருக்குன்றதுல ரொம்ப எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான். அது வந்து நம்ம எதனா ஒரு சின்னதா பாவம் செஞ்சிருந்தாலும் இது வந்து ஒரு புண்ணியமா இருக்கும்ல. சோ நம்ம தெரிஞ்சு எதுவும் பண்ண மாட்டோம், தெரியாம பண்றதுக்கு இதெல்லாம் வந்து நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்யணும். ஸோ கோயம்பேடுக்கு வந்து நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, லாக்டவுன் பீரியட்ல வந்து யாருக்குமே வேலை கிடையாது. அண்ணாக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை. அப்பா வந்து ஆட்டோ டிரைவர், அப்பாவுக்கும் வேலை கிடையாது. தங்கச்சி வந்து துணி கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் வேலை கிடையாது. ஸோ இந்த துணி கடைன்னும் போது நான் இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ணோம். அங்க இருந்து அந்த துணி கடையில இருக்கவங்க ரொம்பவே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அண்ணனுங்களுக்கும் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். தங்கச்சி வேலை செஞ்சிருந்த ஹோல்சேல் கடையில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்ப ரெண்ட் கட்ட கூட காசு கிடையாது. அவங்க வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அண்ணனுங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கோயம்பேடு வந்து எப்படின்னா இப்ப ஸ்டார்டிங் ஒர்க் இல்லை. ஸோ அந்த டைம் வந்து வெஜிடபிள்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணிருந்தாங்கல்ல லாக்டவுன் டைம்ல. அதனால நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் வந்து அண்ணா கிட்ட இருக்க ரெண்ட்ல இருந்து ஒரு 4000, அம்மா கிட்ட ரெண்ட்டுக்காக வச்சிருந்த ஒரு 4000 எடுத்துதான் ஃபர்ஸ்ட் நம்ம தர்பி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த தர்பி சீசன் நாங்க வந்து தர்பி ஸ்டார்ட் பண்ணோம். தர்பீஸ்லயும் வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இதை பண்றோம். இந்த கூச்செல்லாம் படல. சுத்தி இருக்க ரிலேட்டிவ்ஸ், பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, ஏரியால இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, என்ன படிச்சுட்டு இந்த மாதிரி வண்டி தள்ளுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எதையுமே நாங்க வந்து காதுலயே வாங்கிக்கல. ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம உழைக்கிறோம். நம்ம குடும்பத்துக்காக யாரும் ஐயோ உங்களுக்கு சாப்பாடுக்கு காசு இல்லையன்ட்டு வந்து யாரும் கொடுக்க போறது கிடையாது. நம்ம உழைச்சு நம்ம வாழ்றோம். யாரையும் ஏமாத்துல திருடுல போய் சொல்லும். கரெக்ட் தானே நான் சொல்றது? சோ அந்த மாதிரி வந்து நாங்க வந்து எதையுமே காதுல வாங்கிக்காம எங்களோட உழைப்பை எங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து வண்டி எடுத்துட்டு இந்த தள்ளு வண்டி வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபா 5 ரூபா ஏதோ வாடகை கொடுத்து எடுத்துட்டு வந்தோம். ஸோ அந்த தள்ளு வண்டி எடுத்துட்டு வந்து தர்பீஸ் போட்டு நாங்க வந்து வித்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1 மந்த் அப்படி வந்து போச்சு. ஸோ எங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு 10,000 12,000 வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. போட்டு முதல் 4000 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்க காசு வந்து சரி ஓகே இன்னும் லாக்டவுன் முடியலையே நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது அப்போ வந்து வெஜிடபிள் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ஸ்டார்ட் பண்ற டைம்ல என்ன ஆச்சுன்னா, அந்த கொரோனாக்காக வந்து நம்ம ஏரியால இருக்க கார்பரேஷன்ல போயிட்டு ஒரு பேனர் மாதிரி வாங்கணும். அதை வச்சு வந்து நீங்க அதை வச்சாதான் நீங்க வியாபாரம் பண்ண முடியும். நீங்க கொரோனா இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிலாம் சொன்னாங்களா. நம்மளுக்கு இன்ஜெக்ஷனாலே பயம். பட் ஆனா நம்ம வந்து வியாபாரம் பண்ணணுமே, அதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வேணும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு, காய்கறியும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப பெருசாலாம் இல்ல. நம்ம ஏரியால இருக்கவங்க எல்லாம் 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு தான் காய்கறி கேட்பாங்க. ஸோ அதுக்காக வந்து 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து காலையிலேயே நாங்க வந்து பேக் பண்ணி ஏரியால எடுத்துட்டு போவோம். பட் ஆனா லாக்டவுன் டைம்ல உண்மையா சொல்லணும்னா எங்களுக்கு வந்து தூக்கமே கிடையாது. நைட்டு 12 மணி 12:30க்குலாம் கோயம்பேடு ஸ்டார்ட் ஆயிடும். நார்மல் டைம்ல ஒரு 3:30
ஏன்னா இது வந்து நான் சொல்றது ரீட்டைல். நார்மலாவே பாத்தீங்கன்னா வந்து ஹோல்சேல்லாம் வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ரீட்டைல் வந்து லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ லாக்டவுன் டைம்ன்றதுனால ஒரு 12 மணி 12:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து 12 மணி 12:30 வீட்டுல இருந்து கிளம்பி கோயம்பேடுல இருந்துருவோம். அந்த டைம் 12:30 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டு எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் 10 ரூபாய்க்கு வந்து எடை போட்டு கவர்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு செட்டில் பண்றதுக்கே மணி 6 ஆயிடும். 6:30 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துட்டு ஒரு ஏரியாவா நாங்க போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு மணி 2 ஆயிடும். வீட்டுக்கு வரதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்க கவர்ல போட்டு வச்சிருந்த காய் அப்படியே வச்சிருந்தா அழுகி போயிடும். ஸோ அதனால மறுபடியும் கவர்ல இருந்து எல்லா காயும் பிரிச்சு போட்டுட்டு கவர் எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு அகைன் மறுபடியும் பேக் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஒரு 5 மணிக்கு அப்படி நாங்க கிளம்புவோம். நைட்டு திருப்பி ஒரு 7:30-8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். வந்து சாப்பிட்டு அந்த கொஞ்ச நேரம் அம்மா கொஞ்சம் கஷாயம் எதனா போட்டு தருவாங்க, குடிச்சிட்டு பத்துருவோம். இப்படிதான் வந்து எங்களுக்கு வந்து லாக்டவுன் பீரியட்ல போயிட்டு இருந்தது. ரொம்பவே வந்து இந்த காய்கறி வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு உண்மையா சொல்லணும்னா. அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சிச்சு, சரி இது அப்படியே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது, நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து எங்களுக்கு வேலையும் வந்து கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சது. வேலைக்கும் நாங்க போக ஆரம்பிச்சோம். லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த வேலை குவிட் ஆயிடுச்சு. லாக்டவுனுக்கு அப்புறம் புதுசா நாங்க வேலை தேடி தான் போனோம். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபேமிலி ரன் பண்றதுக்கு நமக்கு எதனா இன்கம் வேணுமே அப்படின்றதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா நம்ம ஏரியால இருக்க இந்த அத்தோ ஷாப்ஸ், ஃப்ரைட் ரைஸ் ஷாப்பு, அப்புறம் டிஃபன் ஷாப் இதெல்லாம் வந்து நாங்க போயிட்டு ஆர்டர்ஸ் கேட்டோம். ஆர்டர் கேட்ட இடத்துல எங்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கல். ஏன்னா வந்து நாங்க ரெகுலரா வாங்கிட்டு இருந்தோம், அவங்க வந்து நம்மளுக்கு கடன் போடுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் நம்மளுக்கு நம்பி கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு 10-12 ஆர்டர் வந்து வந்தது. நம்ம ஏரியால ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்க வந்து நாங்களே போய் காய்கறி சப்ளை பண்ணோம். டெலிவரி காசுலாம் எதுவுமே வாங்காம அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சோம். சர்டன் பீரியட்ல வந்து இந்த காய்கறியை வந்து எங்களால ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. எப்ப நாங்க ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நாங்க பார்த்துட்டு இருந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஆல் ஓவர் 2 இயர்ஸா நாங்க பண்ணோம். சென்னையில வந்து நாங்க ஃபீல்டு ஒர்க் தான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சென்னை ஜோன் ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து பாண்டிச்சேரி போக சொன்னாங்க. பாண்டிச்சேரினாலையும் நாங்க அப்பவும் காய்கறி போட்டுட்டு தான் கிளம்பணும். ஏன்னா ஒரு 4 மணி அப்படி போயிட்டு காய்கறி எடுத்துட்டு வந்து எல்லா கடைங்களுக்கும் சப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து ஒரு 6:30 7 o'clock பாண்டிச்சேரிக்கு வந்து திருவான்மியூர்ல பைக் பார்க் பண்ணிட்டு பஸ் ஏறிடுவோம். ஸோ அப்படி போயிட்டு நாங்க ரிட்டர்ன் 9:30 வருவோம். வேலையை முடிச்சுட்டு திருப்பியும் தூங்கிட்டு திருப்பி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து இப்படியே ரொட்டீனா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியும் வந்து எங்களுக்கு ஒரு 3 to 4 monthsல வந்து அந்த எங்களோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து வேலூர் போக வேண்டியதா இருந்துச்சு. நாங்க சென்னை டு வேலூர் டெய்லி டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து பஸ்னா வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து இந்த பஸ் விட்டு அடுத்த பஸ் நம்ம போயிடலாம். பட் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7:30 பிருந்தாவன் எடுப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு நம்ம போகணும். காய்கறி எடுத்துட்டு வந்து சப்ளை பண்ணிட்டு நம்மளால போக முடியாது. ஏன்னா காலையிலேயே அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒரு சில டைம் நானே சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிடுவேன். நானு அண்ணா ஒரு 2 பேர் எங்க கூட வந்திருந்தாங்க. ஸோ 4 பேருக்கும் நான் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 7:30 மணிக்கு ட்ரெயின் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் 1:30 மணி வரைக்கும் தான் நாங்க அங்க வேலை செய்வோம். 1:30 மணிக்கு நாங்க வந்து அந்த ட்ரெயின் வெஸ்ட் கோஸ்ட் ரிட்டர்ன் வரோம். அதை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட எங்களுக்கு 7:30 மணிக்கு தான் வந்து ட்ரெயின் அடுத்து பிருந்தாவன் ஒரு 7:30 மணி 8 மணி அப்படி ஆயிடும். வீட்டுக்கு வரதுக்கே மணி 11:30 12 இந்த மாதிரிலாம் நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் கேப்ல நாங்க மிஸ் பண்ணிருக்கோம். ஒரு சில டைம் நாங்க கரெக்ட் டைம் போயிருந்தாலும் வந்து 4:30 மணி 5 மணி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து நாங்க வந்து காய்கறியை குவிட் பண்ணிட்டோம். ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஓப்பனா சொல்லணும்னா ஒண்ணு லாக்டவுன்ல எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. டெய்லி கை செலவுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. கையில காசு இருந்துட்டே இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா அண்ணாக்கும் வந்து உடம்பு சரியில்லாம வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஹெர்னியா ப்ராப்ளம்னால ஆப்ரேஷனுக்காக. அந்த டைம்லயும் வந்து இந்த காய்கறி தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்னா அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வீட்டுல இன்கம் இல்லை, அண்ணா வந்து வேலைக்கு போல. ஸோ இந்த காய்கறி வந்து எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுச்சு. பிளஸ் இதையும் நான் முடிச்சுட்டு தனியா வேலைக்கும் போயிட்டு இருந்தேன். இப்படிதான் வந்து நாங்க வந்து இந்த காய்கறி பிசினஸ் பண்ணோம். ஃபியூச்சர்லயும் பண்ணணும்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. கண்டிப்பா பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கடவுள் பிளஸிங்ஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்து நான் வந்து கோயம்பேடுக்கு வந்து எனக்கு பழக்கமாச்சு. எனக்கு கோயம்பேடுல வந்து ஒரு அளவுக்கு எல்லா ஏரியாவுமே அந்த உள்ள மார்க்கெட்ல எது எங்க விற்கும் என்ன ரேட்டு எப்படி எல்லாமே எனக்கு தெரியும் ஒரு அளவுக்கு. கோயம்பேடு பத்தி நான் எதுக்காக இன்னைக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னா அங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கும் நாங்க போகும்போது எங்களுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க சின்னதா ஸ்டார்ட் பண்றதுனால நம்மளுக்கு விலையும் சரி எல்லாமே அவங்க பார்த்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்தவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.